இந்த வீடியோவில் நாங்கள் பேசிக்காக பார்க்க போகிறது வந்து பிராண்ட் நியூ சிஸ்கோ டிவைஸ் ஒன்று இனிஷியலி எப்படி கன்ஃபிகர் பண்ணி எடுக்கிறேன்னு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பிராண்ட் நியூ சிஸ்கோ டிவைஸ் ஒன்று எடுத்தால் அதை கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு கட்டாயம் கன்சோல் கேபிள் ஒன்று தேவை. அதுக்கு பிறகு எங்களுக்கு கன்ஃபிகர் பண்ணேலும் நெட்வொர்க் கேபிளால் அந்த டிவைஸுக்கு லொக் ஆகும். இப்போ வெரி ஃபர்ஸ்ட் டைம் we need a console cable. இப்போ ஸ்டாண்டர்ட் கன்சோல் கேபிள் இப்படி தான் வரும். ஒரு சைடில் வந்து சீரியல் போர்ட், ஒரு சைடில் வந்து RJ45 போர்ட். அப்போ இதை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணுற இந்த சிஸ்கோட கன்சோல் போர்ட்டை நீங்கள் அடிச்சிக்கும். நார்மலி அவங்க யூஸ் பண்ணுற கலர் வந்து ப்ளூ, லைட் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணுறோம். இல்லாட்டி கன்சோல்னு மார்க் பண்ணிக்கிற RJ45 அதை அங்கே அடிச்சுட்டு இதை கொண்டு போய் எங்களோட பிசியோட சீரியல் போர்ட்டுக்கு அடித்தோம். அப்போ இப்போ வர பிசியோட சீரியல் போர்ட்ஸ் வந்து இல்லை. அதனால் எங்களுக்கு என்ன செய்யலும், இந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் கேபிள் ஒன்று இன்னைக்கு யூஸ் பண்ணிடும். இந்த சைட் வரும் யூஎஸ்பி, இதை கொண்டு போய் எங்களுக்கு எங்களோட பிசியோட யூஎஸ்பிக்கு அடிச்சிடும். அப்படி கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஏழும். இப்போ வர நியூ சிஸ்கோ டிவைஸில் இந்த கன்சோல் போர்ட் வந்து RJ45லேயும் வரும், இந்த மினி யூஎஸ்பி போர்ட்லேயும் வரும். அப்படி இருந்தால் எங்களுக்கு வந்து அந்த மினி யூஎஸ்பி கன்சோல் போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி இதை எங்களோட பிசிக்கு அடித்து கன்ஃபிகர் பண்ணிடும். சீரியல் போர்ட்டாக இருந்தால் எங்களோட பிசி சப்போர்ட் பண்ணாட்டி நாங்கள் இதை மாதிரி கன்வெர்ட் கேபிள் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கேபிள் வந்து ஒரு கன்வெர்ட்டர் கேபிளும் தேவையில்லை. ஒரு சைட் வந்து யூஎஸ்பி, அடுத்த சைட் வந்து மினி யூஎஸ்பி. அப்போ இதை கொண்டு போய் எங்களோட சிஸ்கோ டிவைஸுக்கு அடிச்சுட்டு இதை எங்களுக்கு பிசிக்கு அடிச்சுட்டு கன்ஃபிகர் பண்ணிடும். இந்த சுவிட்சில் 2 கன்சோல் போர்ட் தந்திக்கிறாங்க. ஒன்று வந்து இந்த மினி யூஎஸ்பி டைப், அடுத்தது வந்து RJ45. இதில் எந்த கன்சோல் போர்ட்டுக்கு அடித்தும் எங்களுக்கு எங்களோட சிஸ்கோ டிவைஸை கன்ஃபிகர் பண்ணிடும். இப்படி கனெக்ட் பண்ணி அடுத்த சைடு வந்து எங்களோட பிசிக்கு வரும். அப்போ இப்படி கனெக்ட் பண்ணினாலும் எங்களோட பிசியில் ஒரு டெர்மினல் சாஃப்ட்வேர் ஒன்று தேவை. அதை வச்சு தான் எங்களுக்கு சிஸ்கோ டிவைஸுக்கு லொக் ஆகிடும். அப்போ XP ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட எல்லாம் இன்பில்ட் டெர்மினல் சாஃப்ட்வேர் ஒன்று அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட அவங்க சப்ளை பண்ணினாங்க. அதுக்கு பிறகு மைக்ரோசாஃப்ட் டிசைட் பண்ணின அந்த டெர்மினலை செப்பரேட்டாக செல் பண்ண. அதனால அதுக்கு பிறகு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அந்த இன்பில்ட் டெர்மினல் சாஃப்ட்வேர் வராது. நாங்கள் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ஒன்று யூஸ் பண்ணணும். அதில் நாங்கள் கொமனாக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் புட்டி. அது வந்து வெரி லைட் வெயிட், ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணும். அப்போ நாங்கள் வந்து இந்த பிசியில் புட்டி என்ற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போனால் எங்களுக்கு டிஃபால்ட் போல்ட் ரேட் எல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஓகே பண்ணி இதுக்குள்ளே லொக் ஆகிடும். அப்போ கன்சோல் போர்ட்டு கனெக்ட் பண்ணணும், இந்த சைடு எங்களை பிசி கனெக்ட் பண்ணணும். எங்களுக்கு ஒரு டெர்மினல் சாஃப்ட்வேர் ஒன்று தேவை. இப்போ இதை நாங்கள் ப்ராக்டிக்கல் செய்யக்கொள்ள ஒன்று விலங்கெடுக்கணும். நாங்கள் பெரிய பேண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் செல்லுது பெரிய லேப்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணி ஃபிசிக்கல் ரவுட்டர்ஸ் சுவிட்சஸ் எல்லாம் ஒரு மாடலில் வச்சுருந்தாலும் எங்களோட ப்ராக்டிஸுக்கு நாங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று எல்லாம் டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏழுமா இருக்கணும். அப்போ மிச்சம் டைமில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டாக இந்த ஆக்சுவல் சிஸ்கோ ரவுட்டர் சுவிட்ச் டிவைஸை நாங்கள் யூஸ் பண்ணக்குள்ள நாங்கள் கேபிள் அடித்து போட்டு என்ன செய்கிறோம், இந்த தனி டிவைஸில் பேசிக் கன்ஃபிகரேஷன்ஸ் பார்க்குறோம். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த டிவைஸை வச்சுக்கொண்டு இந்த டம்ப்ஸில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறன்றத பார்க்குறோம். அப்போ அப்படி கோர்ஸை முடித்தா எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு விதமான ஒரு நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று செட் பண்ணக்கூடிய நாலேஜ் வராது. எங்களுக்கு 4-5 ரவுட்டர் எங்களுக்கு தேவையான டிசைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலுமான அபிலிட்டி எடுக்கணும். இப்போ அதுக்கு பிறகு ஆக்சுவல் ரவுட்டருக்குள்ளே லொக் ஆகலாக்கி அந்த லொகிங் மெத்தட் மாத்திரம்தான் டிஃபரெண்ட், மற்ற செட்டப் எல்லாம் சேம். அதனால் நாங்கள் நல்லா இந்த ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு தேவையான மாதிரி டிசைன் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் சிஸ்கோவால் ப்ரொவைட் பண்ணிக்கிற பேக்கெட் ட்ரேசர் சாஃப்ட்வேர்
அதில் நல்ல ஒரு நாலேஜ் ஒன்று எடுத்தால் தான் அப்போ ஆக்சுவல் எங்களோட ரவுட்டர் சிஸ்கோ சுவிட்ச் டிவைஸுக்கு போய்த்து எங்களுக்கு அந்த கன்ஃபிகரேஷன் ஸ்மூத்தாக செய்யணும். இல்லாட்டி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுற நாலேஜ் வராது. என்ன கமாண்ட் என்னத்துக்கு யூஸ் பண்ணுற, இந்த கமாண்ட் அடித்தா என்ன நடக்குதுன்றதை மாத்திரம் பார்த்து எங்களுக்கு எக்ஸாம் டம்ஸை பார்த்து எங்களுக்கு எக்ஸாமை பாஸ் பண்ணிடணும். ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக போய்த்து ஒர்க் பண்ணக்கூடிய நாலேஜ் வராது. லேப் ஒன்றில் போய்த்து வேறு செட்டப் ஒன்று செஞ்சு கன்ஃபிகர் பண்ணுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது இக்கும். அப்போ நாங்கள் வந்து பேக்கெட் ட்ரேசர் சாஃப்ட்வேர் எங்களுக்கு யூஸ் பண்ணேலும். இதில் நான் வந்து உங்களுக்கு லிங்கை தரேன்னு உங்களுக்கு இது பண்ண இயலாட்டி நார்மலாக உங்களுக்கு இந்த என்னது இந்த நெட்டில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணேனும். லேட்டஸ்ட் வந்து 8.22. அப்போ லிங்க் என்ன சரி தேவைன்னு சொன்னால் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு லிங்க்கை ப்ரொவைட் பண்ணிடும். அப்போ எவ்ரி டைம் இந்த பேக்கெட் ட்ரேசரை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு இந்த சைட்டுக்கு லாக் பண்ண கேட்கும். அதனால நீங்கள் என்ன செய்யணும், டெம்பரரியாக உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களோட பிசியால் டிசேபிள் பண்ணும். அப்போ அந்த லாகின் பேஜுக்கு போகாது, டிரெக்டாக உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிடும். இப்போ எங்களுக்கு பிராண்ட் நியூ டிவைஸ் ஒன்றை கன்ஃபிகர் பண்ணுற மெத்தட் எப்படின்றது எங்களுக்கு தெரியும், ரைட்? இப்போ நான் இதனால் எங்களுக்கு டிவைஸை செலக்ட் பண்ணல, நான் சுவிட்சை செலக்ட் பண்ணுறேன், ரைட்? இது எங்களோட சுவிட்ச். இப்போ இந்த சுவிட்சை வந்து கன்சோல் கேபிள் கனெக்ட் பண்ணுறது எங்களுக்கு பிசி ஒன்று தேவை. இது வந்து கேபிள் டைப் ஒன்று வச்சு எங்களுக்கு கேபிளை காட்டும். எங்களுக்கு தேவை கன்சோல் கேபிள். அப்போ அவங்க ஸ்டாண்டர்ட் கேபிளை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா நாங்கள் இதை அடித்தோன்னு பிசியில் சீரியல் போர்ட்டுக்கு இங்கே நான் கிளிக் பண்ணினா எல்லாம் இந்த RJ45 போர்ட்டில் இருந்தாலும் இந்த கன்சோல் போர்ட்டை வந்து ஸ்பெஷலாக மார்க் பண்ணியிருப்பாங்க கன்சோல் ஒன்று, அந்த போர்ட்டுக்கு தான் நாங்கள் அடித்தோம். இங்கே அடித்ததுக்கு ஒர்க் பண்ணாது. இப்போ நாங்கள் இந்த பிசிக்குள்ளே போகணும். எங்கள் ஆக்சுவல் கம்ப்யூட்டர்லேயும் இப்படியே தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அதில் நாங்கள் டெஸ்க்டாப்புக்கு போவோம். இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட், இதுதான் அந்த டெர்மினல் சாஃப்ட்வேர். ஏதோ ஒரு டெர்மினல் சாஃப்ட்வேர் தேவை. அப்போ ஆக்சுவல் மெஷினில் நாங்கள் யூஸ் பண்ணுற புட்டி இதில் அவங்க இன்பில்ட் டெர்மினல் சாஃப்ட்வேர் ஒன்று தந்திக்கிறாங்க. அப்போ இந்த டெர்மினல் சாஃப்ட்வேரில் எங்களுக்கு இதை ஓகே பண்ணி இப்படி பூட்டாக, இப்போ நாங்கள் வந்து டிரெக்டாக எங்களோட சுவிட்சுக்கு பூட்டாக இருக்கிறோம். இப்போ ரவுட்டரில் வச்சு எங்களுக்கு செட்டப் மோட் போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொஞ்சம் டிவைஸ் ஹெவினால இதில் தந்திக்கிற சுவிட்ச் வந்து டிரெக்டாக யூசர் மோடுக்கு போகும். செட்டப் மோடு ஒன்று கேட்காது, ஏன்னா பெரிய கன்ஃபிகரேஷன் இல்லாதனால. அப்போ இதுதான் நாங்கள் இனிஷியலி போகிற மோட். நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோ கிளிப்பில் பார்த்தோம், இது வந்து யூசர் மோட். இப்போ இதில் வந்து எங்களுக்கு பேசிக் கமாண்ட் தான் யூஸ் பண்ணேலும். இந்த கிளிப்பில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை மெத்தடே பழகி கொண்டு போகணும். அப்போ தான் எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும், எல்லா கன்ஃபிகரேஷனும் செஞ்சு முடியக்கொள்ள. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கமாண்ட் எல்லாம் படி தந்தது பொறும் உங்களுக்கு ஒரு கமாண்ட் மறந்துன்னு வைங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், எங்களோட மெமரியில் தேவைக்கு இல்லாததெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்ச தேவையில்லை. பெரிய மெமரியை யூஸ் பண்ண தேவையில்லை, தேவையானதை மாத்திரம் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். அதனால இந்த மெத்தட் தான் முக்கியம், லாஜிக்கை சரியாக விளங்கெடுக்கணும். அப்போ எங்களுக்கு கமாண்ட் ஒன்று மறந்து போயிட்டா அந்த கமாண்டை பார்த்து யூஸ் பண்ணலுமான நாலேஜ் ஈக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ வேண்டிய ஒரு ப்ராம்ப்டில் இருந்து அந்த ப்ராம்ப்டில் டைப் பண்ணலுமான கமாண்ட்ஸ் என்னன்னு பார்க்கணுமெண்டா ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி கொஷன் மார்க் அடித்தோம். அடித்தா அந்த மோடில் யூஸ் பண்ணலுமான எல்லா கமாண்டும் காட்டும். வெரி பேசிக் கமாண்ட் கொஞ்சம் தான் நீக்கிறேன். கனெக்ட், டிசேபிள், டிஸ்கனெக்ட், எனேபிள், எக்ஸிட், லாக் அவுட், பிங், ரிசியூம், ஷோ, SSH, டெல்நெட், டெர்மினல் ட்ரேஸ், இதை போல் பேசிக் கமாண்ட் கொஞ்சம் தான் இது லீக்குது, ரைட்? அப்போ இகினை வச்சு நாங்கள் ஒரு கமாண்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல. எங்களுக்கு இப்போ இகினை இருந்து போகிறதுக்கு ஓணும் ப்ரிவிலேஜ் மோடுக்கு, அதில் கொஞ்சம் பவர்ஃபுல் கமாண்ட் யூஸ் பண்ணேணும். அப்போ அந்த கமாண்ட் வந்து எனேபிள், turn on privilege commands. இப்போ நீங்கள் டைப் பண்ணக்குள்ளே எனேபிள் அண்டு ஃபுல்லாகவே டைப் பண்ண தேவையில்லை. இப்போ இதை வந்து பார்த்தோன்னா ஈல இருக்கிற
ஒரே ஒரு கமாண்ட் தான், சாரி 2 கமாண்ட். அதனால நீங்கள் ஈஎண்ட் அடித்து டப் அடித்தா அது கமாண்டை கம்ப்ளீட் பண்ணாதே, ஈல இன்னொன்று இருக்கிற. அப்போ நாங்கள் 2 லெட்டர் பார்க்கணும். இந்த 2ம் கொமனாக இருந்தால் நாங்கள் 3 லெட்டர் போகணும். அப்படித்தான் நாங்கள் இப்போ சிஸ்கோ டிவைஸை யூஸ் பண்ண பழகணும். இப்போ நான் பாருங்க என்ன அடித்து நீங்கள் டப்பை ப்ரெஸ் பண்ணினா போதும், அது கம்ப்ளீட் பண்ணும். அப்போ இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவிலிருந்தே நீங்கள் ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரோம். மிச்சம் டைமில் நாங்கள் தியரியை படித்து இந்த டம்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு அது போகிற வேறு ப்ராக்டிக்கல் பார்க்க அது செய்ய வேணும். இந்த கோர்ஸை முடியக்குள்ளே உங்களுக்கு இந்த கன்ஃபிகரேஷன் எல்லாம் நல்ல ஃப்ளூவெண்ட் ஆகும். இப்போ நாங்கள் இருக்கிற வந்து ப்ரிவிலேஜ் மோட்டில். இதில் இதே மாதிரி பாருங்க மிச்சம் கமாண்ட்ஸ் இருக்குது, ரைட். அப்போ எங்களுக்கு இந்த மோண்டு வரக்குள்ள என்டரை ப்ரெஸ் பண்ணி கொண்டு போயிடும். அப்போ இதெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணலுமான கமாண்ட்ஸ். இல்லை ஒரு மிச்சம் ஒரு பவர்ஃபுல்லாக நாங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து இந்த ஷோ, அதை வச்சு நாங்கள் மிச்சம் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சுவிட்சில் பார்க்கலும், ரைட். அப்போ இதுதான் ப்ரிவிலேஜ் மோட். அப்போ இதனை வச்சு எங்களுக்கு இந்த ஒரு ஃபைல் இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணலும். எக்ஸாம்பிள் நான் சொன்ன வந்து ரன்னிங் கன்ஃபிக் ரேம் டெம்பரரி, அதில் நீங்கள் ஏதாவது கன்ஃபிகர் பண்ணி வச்சு உங்களோட மெஷின் ஆஃப் ஆகினு வைங்க, இல்லாட்டி ரீஸ்டார்ட் பண்ணக்குள்ளேன்னா எங்கள்கிட்ட கேட்கும் சேவ் பண்ணணுமாண்டு. திடீரெண்டு ஆஃப் ஆகினா அப்படி அந்த கன்ஃபிகரேஷன் எல்லாம் அழிஞ்சு போகும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், ரன்னிங் கன்ஃபிகில் இருக்கிறத நாங்கள் காப்பி பண்ணணும் ஸ்டார்ட் அப் கன்ஃபிக்கு. காப்பி ரன்னிங் கன்ஃபிக் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் கன்ஃபிக். அப்போ அந்த என்விராமில் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரவுட்டரை சுவிட்சோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அதிலிருந்து தான் எங்களுக்கு பூட்டம். அப்போ அந்த கன்ஃபிகரேஷன் எல்லாம் அப்படியே இருக்கும். அப்போ இந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணுறது எங்களுக்கு ஷோ கமாண்டை யூசர் மோட்லேயும் யூஸ் பண்ணலும். அப்போ அதுக்கு விட அடிஷனல் கமாண்ட்ஸ் கொஞ்சம் இதில் யூஸ் பண்ணலும். ஏதாவது நீங்கள் கன்ஃபிகர் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் இங்கிருந்து கன்ஃபிகர் மோடுக்கு போகணும். அப்போ அந்த கமாண்ட் வந்து கன்ஃபிகர் டெர்மினல், ரைட். நீங்கள் கான்ஃபண்ட் அடித்து டப்பை ப்ரெஸ் பண்ணினா அது ரிப்பீட் பண்ணும். நீங்கள் டெர்மினல் டைப் பண்ண தேவையும் இல்லை, ஒரு தனம் என்டர் பண்ணிவிட்டு இன்னொரு தனம் என்டர் பண்ணினாக்கே கன்ஃபிகர் மோடுக்கு போகும். இல்லாட்டி நீங்கள் டெர்மினலை டைப் பண்ணி போகிறதுக்கும் மேல். இப்போ நாங்கள் இருக்கிற வந்து கன்ஃபிகரேஷன் மோடில். இதில் தான் எங்களுக்கு கன்ஃபிகரேஷன் செய்யலும், ரைட். இதில் இப்போ ஸ்விட்ச் அன்றைக்கு தானே இதில் இந்த பேரை மாற்றலும் எங்களுக்கு. இந்த ஹோஸ்ட் நேம் மட்டும் கொடுத்து எங்களுக்கு தேவையான பேருக்கு மாற்றணும். அதை போல் மிச்சம் கன்ஃபிகரேஷன் எல்லாம் செய்கிறது வந்து நாங்கள் இந்த மோடில் இருந்து தான். இங்கிருந்து நான் சொன்னவங்களுக்கு சப் மோடுக்கு போயிடும். ரவுட்டராக இருந்தால் ரவுட்டிங் மோடுக்கு போயிடும், ரைட். அப்போ ஸ்விட்சாக இருந்தால் லைன் கன்சோல் இன்டர்ஃபேஸ் லைன் விடிஒய் இதை போல் நாங்கள் சப் மோடுக்கு போகிறீங்க. இப்போ கன்சோல் போர்ட் நார்மலி எல்லா டிவைஸ்லேயும் ஒன்று போல தான் வரும், ரைட். அதனால அதுக்கு கொடுத்திருக்கிற அட்ரஸ் வந்து கன்சோல் 0. அப்போ நாங்கள் கன்சோல் போர்ட்டுக்குள்ளே போகணுமா இருந்தால் இங்கிருந்து டைப் பண்ணணும் லைன் கன்சோல் 0. இப்போ நாங்கள் இருக்கிற வந்து லைன் மோட்லன்ட்டு காட்டும். அப்போ கன்சோல் போர்ட்டுக்கு நாங்கள் பாஸ்வேர்டு அது இதில் கொடுக்குற வேண்டிய கன்ஃபிகரேஷன் அட்ரஸ் பண்ணணுமெண்டா லைன் கன்சோல் ஒன்று எங்களுக்கு அதை அட்ரஸ் பண்ணி. இதால் ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வரணுமா இருந்தால் எக்ஸிட். அப்போ லைன் விடிஒய் என்றது ஃபிசிக்கலாக காணக்கூடிய ஒரு போர்ட்டால் இல்லை. இப்போ இந்த கன்சோல் போர்ட் எங்களுக்கு ஃபிசிக்கலாக பார்க்கலுமே, இது வந்து லைன் விடிஒய் வந்து வர்ச்சுவல். அதால் எங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால் அட் அ டைம் எத்தனை பேருக்கு நெட்வொர்க் மூலமாக இந்த டிவைஸை அக்சஸ் பண்ண இயலும், ரைட். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு தெரியா இதில் 4 கனெக்ஷன் தருமா 15 கனெக்ஷன் தருமா. நார்மலி சுவிட்சுக்கு 15 வரும், ரவுட்டருக்கு எல்லாம் ஒரு பேரலாக ஒரு 4 கனெக்ஷன் போல் வரும். இப்போ எனக்கு தெரியா. அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன்,
லைன் VTY. இப்போ இங்கே நாங்கள் டைப் பண்ணணும் 0 போர்ட் 0ல் இருந்து எத்தனை கனெக்ஷன் வரைக்கும் தருவீங்க. இப்போ எனக்கு தெரியாட்டி நான் என்ன செய்கிறேன், இந்த நடுவில் கூட எங்களுக்கு கொஷன் மார்க் அடித்து பார்க்கலும் இதுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணுற கமாண்ட்ஸ் என்னாண்டு இந்த ப்ராக்டிஸை இனிந்தே கொண்டு வரும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுமெண்டு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மேக்ஸிமம் ரேஞ்சை யூஸ் பண்ணணுமா இருந்தால் 0 ஸ்பேஸ் 15. இப்போ லைன் மோடில் தான் நிற்கிறேன். இப்போ நாங்கள் VT அந்த வேர்ச்சுவல் லைன் மோடுக்கு போய்த்திக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ நாங்கள் சுவிட்ச் எடுத்தால் சுவிட்ச் வந்து லேயர் 2 டிவைஸ், லேயர் 3 இல்லை. அவங்க மேக் அட்ரஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால சுவிட்சில் நாங்கள் ஒரு 10 போர்ட்ஸ் இருந்தால் ஒரு போர்ட்டுக்கும் எங்களுக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து ஒன்று கொண்டு வித்தியாசமான நெட்வொர்க்கோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அபிலிட்டி இல்லை. அது வந்து ரவுட்டருக்கு தான் நிற்கிறேன். ரவுட்டரில் ஒரு போர்ட்டுக்கும் எங்களுக்கு வேறு வேறு ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். அப்போ சுவிட்சில் வந்து ஒரு போர்ட்டுக்கும் எங்களுக்கு வேறு வேறு ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். அந்த எல்லா போர்ட்டும் ஒரு காமன் இன்டர்ஃபேஸுக்கு தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதை நாங்கள் கால் பண்ணுற VLAN 1. இப்போ நாங்கள் சுவிட்சுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணுமா இருந்தால் அந்த VLAN 1க்கு தான் ஐபி அட்ரஸை கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த சுவிட்சுக்கு ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணிடும். இப்போ சுவிட்சுக்கு கட்டாயம் ஐபி அட்ரஸ் கொடுக்கணுமெண்டு இல்லை, உங்களுக்கு எல்லா கன்ஃபிகரேஷனையும் செஞ்சு சுவிட்சை வச்சு யூஸ் பண்ணிடும். இப்போ நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி உங்களுக்கு நெட்வொர்க் மூலமாக இந்த சுவிட்சுக்குள்ளுக்கு லொக் ஆகணுமா இருந்தால் கன்சோல் கேபிள் இல்லாமல் அப்போ கட்டாயம் இந்த சுவிட்சுக்கு நாங்கள் ஐபி அட்ரஸ் ஒன்று செட் பண்ணணும். செட் பண்ணினா மாத்திரம்தான் எங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸை வச்சு இந்த சுவிட்சுக்குள்ளே நெட்வொர்க் கேபிள் மூலமாக லொக் ஆக இயலும். ரைட். இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போகணுமா இருந்தால் ஒரு ஸ்டெப்ஸ் எங்களுக்கு எக்ஸிட்டை வச்சு போயிடும். இப்போ ஒருத்தனை நீங்கள் கமாண்டை டைப் பண்ணியிருந்தால் மறுகாம் நீங்கள் டப் ஒன்று யூஸ் பண்ண தேவையும் இல்லை. அப் ஏரோ டவுன் ஏரோ இதை வச்சு எங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடணும் நாங்கள் டைப் பண்ணின கமாண்ட்ஸை. இப்போ எக்ஸிட். இப்போ இங்கே வந்து பேசிக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கமாண்ட் தான் ஷோ கமாண்ட். நாங்கள் போகிற டீட்டெயிலாக யூஸ் பண்ணோம். இப்போ நான் பேசிக்காக காட்டுறேன். இந்த ஷோ கமாண்டை யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் SH டப் அடித்தா எங்களுக்கு மிச்சம் டீட்டெயில்ஸ் இந்த ஷோ கமாண்டில் பார்க்கலாம். இப்போ நான் எல்லாம் பார்க்க போகிறது இல்லை. உங்களுக்கு அந்த VLAN 1 டிஃபால்ட் அட்ரஸ் உண்டு இந்த சுவிட்சில் ஈக்குறண்டு காட்டுறதுக்கு நான் என்ன செய்வேன், ஷோ IP இன்டர்ஃபேஸ் brief. இது ஒரு பவர்ஃபுல் கமாண்ட் உண்டு. நாங்கள் பிறகு பெரிய கன்ஃபிகரேஷன் எல்லாம் செஞ்சு கம்யூனிகேஷன் நடக்குது இல்லை ப்ராப்ளம் வரண்டக்குள்ள நாங்கள் டக்குண்டு ஐபி அட்ரஸ் எல்லாம் செக் பண்ணணுமா இருந்தால் ரவுட்டர்லேயும் சரி சுவிட்ச்லேயும் சரி ஐபி சம்பந்தமான அத்தனை டீட்டெயிலும் எங்களுக்கு காட்டும். இந்த போர்ட்டுக்கு இந்த ஐபி தான் கொடுத்திக்கிறேன்னு எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அப்போ இது ஒரு பவர்ஃபுல்லான கமாண்ட். நீங்கள் இங்கிருந்து இதை கொமனாக யூஸ் பண்ணுறது பழகணும். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் brief. எல்லா போர்ட்டு அட்ரஸையும் காட்டும். அப்போ இந்த சுவிட்ச் வந்து 01 இருந்து 24 வரைக்கும் போகும். இந்த மோண்டு செல்ற என்டரை ப்ரெஸ் பண்ணி போகணும். கிகாபிட் ஈத்தர்நெட் 2 இதெல்லாம் 26 பாருங்க. இந்த VLAN 1 ரைட். அப்போ இந்த சுவிட்சுக்கு நாங்கள் ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம். இந்த ஒரு போர்ட்டுக்கும் கொடுக்கலாம். ரைட். அவர் வந்து லேயர் 2 டிவைஸ் 1 ப்ராட்காஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே அடியாக ப்ராட்காஸ்ட் பண்ணி இவங்க கனெக்ட் பண்ணுற எல்லா டிவைஸும் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கணும். அப்போ ஐபி அட்ரஸ் கொடுக்குறோன்னா நாங்கள் இங்கே போய்ட்டு தான் கொடுக்கணும். இப்போ நாங்கள் எப்படி இந்த இன்டர்ஃபேஸுக்கு போவோம், இங்கேருந்து பாயலாம். உங்களுக்கு தெரியும் எங்களோட அடுத்த மோட் வந்து கன்ஃபிகரேஷன் மோட். அப்போ அரோக்கியை யூஸ் பண்ணி பழைய கமாண்ட் எடுக்கணும்.
ரைட். இப்போ வந்து நாங்கள் ஒரு இன்டர்ஃபேஸுக்குள்ளே போகிறாரு இருந்தால் இதெல்லாம் இன்டர்ஃபேஸ், இதெல்லாம் இன்டர்ஃபேஸுக்குள்ளே போகிறாரு இருந்தால் நீங்கள் இந்தியிலேருந்து நினைவு வச்சுக்கணும்னு கமாண்ட் வந்து இன்டர்ஃபேஸ். 2 லைன் கமாண்ட் தான் நிற்கிற, லைன் கன்சோல், லைன் விடிஒய். ரைட். இப்போ இது நாங்கள் போகிற லைன் இன்டர்ஃபேஸுக்கு அல்ல, நாங்கள் போகிறது ஆக்சுவல் இன்டர்ஃபேஸுக்கு. அதில் ஒரு தனி இன்டர்ஃபேஸ் ஒன்றைக்கு ஐபி அட்ரஸை கொடுக்க. அப்போ நாங்கள் அடிச்சிட இன்டர்ஃபேஸ் VLAN 1, இதுதான் டிஃபால்ட் நம்பர் VLAN 1. என்டர். அதில் ஸ்பேஸ் வந்தாலும் வராட்டி VLAN 1 அடித்தா சரி. இப்போ நாங்கள் ஈக்கிற வந்து VLAN 1க்குள்ளே, இன்னும் இதுக்குள்ளுக்கு தான் இப்போ நாங்கள் போய்த்திக்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்தா இந்த சுவிட்சுக்கு அந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணிடணும். ரைட். IP address 192.168.1.10, subnet mask 255.255.255.0. இப்போ IP அட்ரஸ் ஒன்று நாங்கள் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் ஷோ கமாண்ட் அடித்து பார்ப்போம் IP அட்ரஸ் செட் ஆகிக்குதாண்டு. ரைட். இவ்வளோ தான் நாங்கள் டைப் பண்ணின கமாண்டின. ரைட். எக்ஸிட். இதனாலேயும் நாங்கள் வெளியே போகிற எக்ஸிட். இப்போ நான் அடிச்சிட அந்த பழைய கமாண்டை ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் அரோ கீயை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கமாண்ட் எடுக்கணும். இப்போ நாங்கள் போய்த்து பார்ப்போம். இப்போ இந்த சுவிட்சுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் ஈக்குறேன். ரைட். VLAN 1. இந்த மாதிரி இந்த ஒரு இன்டர்ஃபேஸுக்குள்ளே போகணுமா இருந்தால் எங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸோட அட்ரஸை வச்சு அந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே போயிடும். ரைட். அப்போ பாருங்கள், நான் இப்போ VLAN 1க்குள்ளே போய்த்து ஐபி அட்ரஸை செட் பண்ணேன். இதுக்குள்ளே போய்த்து இதோட ஸ்பீடை செட் பண்ணேலும், இதோட டுப்ளெக்ஸ் மோடை மாற்றலும், அதை போல வேலை செய்யலும். அப்போ இதனை வச்சு நீங்கள் கமாண்டை பாடமாக்குறதுக்கு ட்ரை பண்ண தேவையில்லை. பேசிக்காக இந்த மோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி மாறி எப்படி போகிறன்றதும், எந்தெந்த கமாண்டை எந்தெந்த மோடில் பேசிக்காக யூஸ் பண்ணுறன்ற ஒரு நாலேஜை மாற்றுறேன். கன்ஃபிகர் பண்ணுறது கன்ஃபிகரேஷன் மோடில், இன்டர்ஃபேஸ் சம்மந்தமான என்ன சரி செய்கிறேன்டா இன்டர்ஃபேஸுக்குள்ளே போகணும், மற்ற பார்க்குறது காப்பி பண்ணுறது எல்லாம் வந்து எனேபிள் மோடில் செய்யணும். அதை போல் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு இக்கும். ரைட். இப்போ நான் என்ன செய்வோம், ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்றுக்குள்ளே போய்த்து பார்ப்போம். Interface fast Ethernet 0/1. இப்போ நாங்கள் இருக்கிற இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ள ரைட் நான் ஸ்பீட் ஒன்று செட் பண்ணுறேன். ஸ்பீட் 100. ரைட். அப்போ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் Ethernet 0/1க்கு நான் ஸ்பீட் ஒன்று செட் பண்ணிக்கிறேன் 100. இப்போ எனக்கு என்ன செய்யலும், இதால் எக்ஸிட் ஆகிட்டு ஷோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் Ethernet 0/1. அப்போ அந்த போர்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் சம்மந்தமான அத்தனை டீட்டெயிலையும் காட்டுவீங்க. பாருங்க, 100 Mbps டிஃபால்ட்டாக வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸில் தான் நிற்கும். நான் டூப்ளெக்ஸ் மோட மாற்றினா இது ஃபுல் டூப்ளெக்ஸ் அண்டு மாறும். அப்போ டிஃபால்ட்டாக வந்து 100ல் தான் நிற்கிறேன். அதனால் இப்போ நான் மாற்றினாலும் இப்போ உங்களுக்கு இது ரெண்டும் விளங்காது. இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை டிஃபால்ட்டும் 100ஆக தான் நிற்குது. நாங்கள் போய் என்ன செய்வோம், இன்டர்ஃபேஸ் 1 10 மாற்றோம். ரைட். அப்போ நாங்கள் மறுநாள் எங்கே போகணும், இன்டர்ஃபேஸுக்குள்ளே போகணும்.
அப்போ கன்ஃபிகர் டெர்மினல் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் போகணும் கன்ஃபிகரேஷன் மோடுக்கு, அதுக்கு பிறகு நாங்கள் போகணும் இன்டர்ஃபேஸுக்குள்ளே. இதில் போய்த்து நாங்கள் ஸ்பீடை செட் பண்ணுவோம் 10. இப்போ நாங்கள் இதால் எக்ஸிட் ஆகி இதாலேயும் எக்ஸிட் ஆகி இப்போ அந்த இன்டர்ஃபேஸோட ஸ்பீட் வந்து 10 Mbps, ரைட். இது வந்து அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸை பார்க்குறா இருந்தா. ஷோ இன்டர்ஃபேஸஸ்ண்டா எல்லா இன்டர்ஃபேஸையும் காட்டும். ஈத்தர்நெட் 01 இப்படி 02 இப்படி எல்லா இன்டர்ஃபேஸையும் எங்களுக்கு ஒரு அடியாக பார்க்கணும். சும்மா ஷோ இன்டர்ஃபேஸஸ்ன்னு அடித்தா பர்டிகுலர் இன்டர்ஃபேஸு போகணுமெண்டா ஷோ இன்டர்ஃபேஸண்டு அதோட போர்ட் அட்ரஸ் அடிக்கணும். ஐபி அட்ரஸ் சம்மந்தமாக நாங்கள் பார்க்கணுமா இருந்தால் ஷோ இன்டர்ஃபேஸ் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் இது அடித்தா எங்களுக்கு ஐபி அட்ரஸ் சம்மந்தமான எல்லாத்தையும் காட்டும், ரைட். அப்போ பேசிக்காக நாங்கள் இதில் பார்த்தது இந்த மோடுகளை கொஞ்சம் எப்படி யூஸ் பண்ணுறேன்ட்டு. இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கிற இந்த மோடை யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்தத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஆக்சுவல் கன்ஃபிகரேஷன் செஞ்சு பார்க்கணும். தேங்க்யூ.